மகேஷ் பாபுடைய ஆக்டிங்ல அவருடைய 29வது மூவி தான் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மூவியை ராஜமௌலி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. ஒரு பெரிய பட்ஜெட்ல தான் இந்த மூவி தயாராக போகுது. இந்த மூவில ரித்திக் ரோஷன் அவர்கள் தான் நெகட்டிவ் ரோல்ல ப்ளே பண்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதாவது வில்லன் ரோல்ல இந்த மூவில இவர் தான் ஆக்டிங் பண்ண போறாரு. பேன் இண்டியா வைஸ்ல ரொம்ப பிரம்மாண்டமா தயாராக போற மூவினே சொல்லணும். ஒரு பயங்கரமான ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி தான் ராஜமௌலி அவர்கள் இந்த மூவி மேக் பண்ண போறாரு. இந்த மூவியோட ரைட்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ப்ரொடக்ஷன் ஒர்க் வரைக்குமே வந்துட்டாங்க. சம்மர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாஸ்ல மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக நிறைய இடங்கள்ல இந்த மூவியோட ஷூட்டிங் நடக்க போகுது. இந்த மூவியில் ஆக்டிங் பண்ண போகிற ஒவ்வொருத்தவங்களும் பேன் இண்டியா வைஸ் ஆக்டர்னே சொல்லணும். இந்த மூவியோட பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா இருக்குன்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டோரி மட்டும் இல்லாமல் கண்டென்ட் வைஸ்லையும் பயங்கரமாக ராஜமௌலி அவர்கள் மேக் பண்ணுவார். ஒரு மூவியை எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவாக கொண்டு போவார். அவருடைய ட்ரிபிள் ஆராக இருக்கட்டும், பாகுபலி மூவியாக இருக்கட்டும், 1000 கோடி ரூபா டச் பண்ணதுனாலவே இவருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் இவருடைய மூவியும் ரொம்ப ஹையாக தான் எதிர்பார்க்குறாங்களே. மகேஷ் பாபுக்கும் ராஜமௌலிக்கும் எந்த அளவுக்கு காம்போ ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த SSMB 29 தெரிஞ்சிடும்.